Hi, this is Shahida from Unacademy. ஸோ நம்ம இன்னைக்கு நவம்பர் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் காவேரி நடுவர் மன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 1980, ஆப்ஷன் சி 2010, ஆப்ஷன் டி 1985. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1990. ஆப்ஷன் ஏ 1990. ஸோ விபி சிங் சிலை வந்து திறந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அன்வீலிங் ஸ்டாச்சு ஆஃப் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் விபி சிங். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ் கேம்பஸில் திறந்திருக்காங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் ரீட்ரீட்டட் த யூனியன் கவர்மெண்ட் ஷுட் அண்டர்டேக் எ கேஸ் சென்சஸ். இதில் கேஸ் சென்சஸை பற்றி வலியுறுத்தியிருக்காரு முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின். ஸோ இதில் யார் யார் பங்கேற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷோட சிஎம் அகிலேஷ் யாதவ், அதுக்கப்புறம் விபி சிங்கோட ஃபேமிலி பங்கேற்றிருக்காங்க. ஸோ விபி சிங் அவர்களை பற்றி பார்க்கணுன்னா 1990 வந்து மண்டல் கமிஷனோட பரிந்துரை 27% ஒதுக்கீடு ஃபார் ஓபிசிக்காக வந்து அறிவிச்சது பார்த்தீங்கன்னா இவரோட பீரியட்ல தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த தமிழ்நாடுக்கும் விபி சிங்க்கும் என்ன சம்மந்தம் பார்க்கும்போது, ஸோ காவேரி டிஸ்பியூட் ட்ரிபியூனல் 1990 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது இவரோட பீரியட்ல தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ MQ-9B Predator armed drones deal was signed by India and which country? ஸோ ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி யூஎஸ்ஏ, ஆப்ஷன் சி இஸ்ரேல், ஆப்ஷன் டி ஜெர்மனி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூஎஸ்ஏ. ஸோ டீல் ஃபார் 31 MQ-9B Predator drones பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் ஆன் ட்ராக் டு ஃபைனலைஸ் எ சிக்னிஃபிகண்ட் டீல் ஃபார் த அக்யூஸ்டேஷன் ஆஃப் 39 MQ-9B Predator armed drones from the United States கூட சைன் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரோன்ஸ்க்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை மெயினாக நம்ம இது பண்ணுறோம்னா, ஸோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், ஸோ இந்திய சீன எல்லை இருக்கு இல்லையா, அதோட அங்கே பயன்படுத்துறதுக்காக தான் இந்த ட்ரோனை மெயினாக வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 35 மணி நேரம் வரை வானில் இடைநில்லாமல் செயற்படக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 45 கிலோ வெடிப்பொருட்களை வந்து தே கேன் கேரி. ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து தாக்குதலுக்காக 4 ஏவுகணையிலையும் வந்து தாங்கும் திறன் கொண்டது. ஸோ பிஎம் கிசான் பாய் ஸ்கீம் ஏன் இப்போ நியூஸில் இருக்குன்னா, ஸோ பிஎம் கிசான் ஸ்டோரேஜ் இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இது எதுக்காகனா ஃபார் ஃபார்மர்ஸ் கேன் ஸ்டோர் தேர் கிராப்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கிற வரைக்கும் ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் தே கேன் ஸ்டோர் அப் டு 3 months இந்த ஸ்கீம் கீழே. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் அவங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கிடைச்ச பிறகு அவங்க வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து டு பிரேக்கிங் த மோனோபலி ஆஃப் ட்ரேடர்ஸ். ஸோ வர்த்தகர்களின் ஏகபோகத்தை முறியடிக்கும் நோக்கில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7 ஸ்டேட்ல வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், தமிழ்நாடு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட அடுத்த பிரதமராக வந்து ஸோ கிறிஸ்டோஃபர் லுசன். ஓகே, ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா he will focus on to improve எக்கனாமின்னு சொல்லியிருக்காரு அவர் பதவி ஏற்கும் போது. ஸோ who has been recently recognized as the 8th wonders of the world? ஸோ 8வது அதிசயமாக அறிவிக்கப்பட்டுள்ள இடம் எது? ஸோ ஆப்ஷன் ஏ புர்ஜ் கலிஃபாவா, ஆப்ஷன் டி பிருஹதேஸ்வர டெம்பிளா, ஆப்ஷன் சி பாம்பேயா, ஆப்ஷன் டி ஆங்கோர் வாட் டெம்பிளா. ஸோ ஆங்கோர் வாட் டெம்பிள் தான் வந்து 8வது அதிசயமா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ உலகின் 8வது அதிசயம். ஸோ இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் இருக்குது. இதை பற்றி சொல்லணும்னா வந்து இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ஹிந்து டெம்பிள். ஓகே, ஸோ இது வந்து யார் கட்டினாங்க பார்த்தீங்கன்னா கிங் சூரியவர்மன் 2 12வது செஞ்சுரியில் கட்டியிருப்பாரு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹிந்து காட் விஷ்ணுக்கு டெடிகேட் பண்ண டெம்பிள். லேட்டர் டிரான்ஸ்ஃபர் டு த புத்திஸ்ட் டெம்பிளாக மாற்றிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து 1992 கொடுத்துருப்பாங்க. ஸோ விச் ஸ்டேட் வாஸ் அவார்டட் அஸ் த பெஸ்ட் மேரின் ஸ்டேட்? ஓகேவா, பெஸ்ட் மேரின் ஸ்டேட்டாக எதை சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி குஜராத். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ். ஸோ குளோபல் ஃபிஷரிஸ் கான்ஃபரன்ஸ் இந்தியா 2023 எங்கே நடக்குதுன்னா அகமதாபாத் குஜராத்தில் நடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதோட தீம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் த ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் வெல்த்ன்றாங்க. ஸோ இந்தியாஸ் 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபிஷ், ஸோ அக்கௌண்ட்ஸ் டு 8% ஆஃப் த குளோபல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்.
ஸோ ஃபிஷரிஸ் அவார்ட் வந்து ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மரைன் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் இன்லேண்ட் ஸ்டேட் அவார்ட் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு கொடுத்துருக்காங்க. அஸ்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஹிமாலயனில் பெஸ்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட ராமநாதபுரம் வந்து தேர்வாகியிருக்கு. ஸோ நவம்பர் 28 பார்த்தீங்கன்னா ரெட் பிளானட் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக அப்சர்வ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 1964 நாசாவோட வந்து மெரினர் 4 அப்படின்னு வந்து மார்ஸில் லான்ச் பண்ணாங்க. அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் ரெட் பிளானட் டேன்னு நவம்பர் 28 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் ஆஃப் த டே, who has become the 4th Indian to be honored with Pakistan highest civilian award? So option A Abdul Kalam Azad, option B Dr. Syedna Mufaddal Saifuddin, option C வந்து முகமது ஹமீத் அன்சாரி, option D none of this. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு நவம்பர் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தோம். தேங்க்யூ.